வக்ஃப் மசோதா மீதான கூட்டுக்குழு அறிக்கை மாநிலங்களவையில் ஏற்பு. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே அறிக்கை ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. जेपीसी को फिर से सर मैं भूपेंद्र जी सर मैं पे बोल रहा हूँ नहीं भूपेंद्र जी हाउस इज इन ऑर्डर सो नो पॉइंट ऑफ ऑर्डर हाउस. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம். கேரளாவில் அதிகரிக்கும் வனவிலங்கு மனித மோதலை தடுக்க கோரி முழக்கம். നീതി പാലിക്കൂ നീതി പാലിക്കൂ നീതി പാലിക്കൂ നീതി പാലിക്കൂ വന്യജീവി ആക്രമണം അവസാനിപ്പിക്കുക സർക്കാർ നീതി പാലിക്കുക. பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. வாஷிங்டன் டிசி விமான நிலையத்தில் வரவேற்ற அதிகாரிகள். அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு வாஷிங்டன் டிசியில் உற்சாக வரவேற்பு. பதாகைகளை ஏந்தி வரவேற்ற இந்திய வம்சாவளியினருடன் கைகுலுக்கி உற்சாகம். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் டிரம்பை இன்று சந்திக்கிறார். வெள்ளை மாளிகையில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு அருகே உள்ள பிளேர் ஹவுஸில் தங்கியுள்ள பிரதமர் மோடி கௌரவம் அளிக்கும் வகையில் அமெரிக்க கொடியை அகற்றிவிட்டு இந்திய தேசிய கொடியை பறக்கவிட்ட மாளிகை அதிகாரிகள். அமெரிக்க நுண்ணறிவு பிரிவு தலைவர் துல்சி கபாரை சந்தித்தார் பிரதமர் மோடி. இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு பவுன் 63,840 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை வளசரவாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள பேராசிரியர் அரங்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் IPS சஸ்பெண்ட். பாலியல் தொல்லை அளித்ததாக பெண் காவலர் கொடுத்த புகாரில் DGP அதிரடி நடவடிக்கை. அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவாமல் விடமாட்டேன் என்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கேதான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம. திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் மண்ணோடு மண்ணாக போனதுதான் வரலாறு என்பதால் அண்ணாமலையால் அறிவாலயத்தை நெருங்க கூட முடியாது என அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. இன்றைக்கு அடங்கி மண்ணோடு மண்ணாக போனதுதான் கடந்த கால வரலாறு. எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ, அவருடைய அழிவிற்கு தொடக்க புள்ளிதான் அது என்பது பொருள். அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது. அண்ணாமலை பேச்சுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்லை கூட அண்ணாமலையால் பிடுங்க முடியாது. அவர் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார்.
நாளைய தலைமுறையை உருவாக்கும் தமிழக பள்ளிகள் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக அண்ணாமலை வேதனை. தடுக்கவோ பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கண்டனம். சென்னையில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் கண்களில் கருப்பு துணி கட்டி பங்கேற்பு. நெல்லை அரசு மருத்துவமனையில் கழுத்தில் கட்டியுடன் அனுமதிக்கப்பட்ட 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. தவறான சிகிச்சை காரணமாகவே உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். துறை ரீதியாக விசாரணை. மதுரை மாட்டுத்தாவணி சாலையின் நடுவே உள்ள ஆற்றை அகற்றிய போது விபத்து. ஆர்ச் தூண் இடிந்து ஜேசிபி வாகனம் மீதே விழுந்ததில் ஆபரேட்டர் உயிரிழந்த பரிதாபம். மதுரையில் இடிக்கும் பணியின் போது ஆர்ச் விழுந்து பலியான ஜேசிபி ஆபரேட்டர் உடலை வாங்க மறுப்பு. மருத்துவமனை பிணவரை முன்பு உறவினர்கள் கதறல். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அதிகாலையில் பைனான்சியர் வீட்டிற்குள் நுழைந்து கொள்ளையர்கள் துணிகரம். மின் இணைப்பை துண்டித்துவிட்டு பைனான்சியரின் கையை வெட்டிவிட்டு கத்தி முனையில் 20 சவரன் நகைகள் கொள்ளை. கிருஷ்ணகிரியில் மின் இணைப்பை துண்டித்தும் சிசிடிவி கேமராக்களை உடைத்தும் கத்தி முனையில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் கொள்ளையர்களை பிடிக்க பர்கூர் மற்றும் உத்தங்கரை டிஎஸ்பி தலைமையில் 4 தனிப்படைகள் அமைப்பு. தென்காசி அருகே இலத்தூரில் எரிந்த நிலையில் பெண் உடல் கண்டெடுக்கப்பட்ட வழக்கு. குடும்ப பிரச்சனையில் கொன்று 2 நாட்களாக காரிலேயே உடலுடன் பயணித்த காதல் கணவர் சகோதரருடன் கைது. தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான இசையமைப்பாளர் இளையராஜா. காவிரி டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ரயில் சேவை பாதிப்பு. சென்னை மற்றும் அரக்கோணம் செல்லும் ரயில்கள் மெதுவாக இயக்கம். உதகை கூடலூர் மலைசாலையில் மளிகை பொருட்களை ஏற்றி வந்த லாரி விபத்து. உதகை மைசூர் பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் சாலை பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட பூர்வீக நிலத்தில்தான் குடை விழா நடத்த வேண்டும் என அருள்வாக்கு கூறிய சாமியாடி நள்ளிரவில் நடுரோட்டில் குடை விழா நடத்தி சாலையிலேயே சூலாயுதத்தை நட்டுச் சென்றதால் பரபரப்பு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நிலத்தகராறு தொடர்பாக புகார் கொடுக்க சென்ற பெண்ணை எஸ்ஐ ஆபாசமாக பேசிய விவகாரம். ஆடியோ வெளியான நிலையில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி சாலையோர கடைக்குள் புகுந்து விபத்து. ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் விபத்து நிகழ்ந்ததாக தகவல். நாளை காதலர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ரோஜா மலர்கள் விற்பனை அமோகம். சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு கட்டு தாஜ்மஹால் ரோஸ் 350 முதல் 400 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேசத்தில் JEE நுழைவுத் தேர்வில் தோல்வி அடைந்ததால் விபரீதம். அப்பா அம்மாவிடம் மன்னிக்கும்படி கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி தூக்கிட்டு தற்கொலை. ரஷ்ய அதிபர் புட்டின் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 ஆண்டுகளை கடந்து நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசனை.